மீண்டும் நெருக்கடியான நிலையில் நாடு உணவுப் பொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். எதிரணிகளின் ஐக்கியமே நாட்டுக்கு இன்னும் முக்கியம். நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. நான் நிரபராதி. அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த மதுரோ. வெனிசுலா மீதான அதிகார நடவடிக்கை. எரிசக்தி நிறுவனங்களின் பங்குகள் உயர்வு. தாய்நாட்டுக்காக மீண்டும் ஆயுதம் ஏந்துவேன். டிரம்பிற்கு கொலம்பியா ஜனாதிபதியின் சவால். இயல்பு நிலைக்கு திரும்பும் வெனிசுலாவின் தலைநகர் ஹராகஸ். மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் அதற்கேற்ப உயர்த்தப்படும் என்று அகில இலங்கை உணவு உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. உணவு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருள், முட்டை மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் தொழில்துறையை பராமரிப்பது மிக நெருக்கடியாக உள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஹர்சன் ருக்ஷான் தெரிவித்துள்ளார். பச்சை மிளகாய் மற்றும் கரிமிளகாய் 1 கிலோகிராமின் விலை 2000 ரூபாவாகவும், பீன்ஸ் 1 கிலோவின் விலை 1000 ரூபாவாகவும், தக்காளி, கேரட் உள்ளிட்ட பல காய்கறிகளின் விலை 1 கிலோவிற்கு 600 முதல் 7000 ரூபாய் வரை இருக்கும் என தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் இருந்த போதிலும் உணவு மற்றும் பானங்களின் விலையை உயர்த்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் மின்சார கட்டணம் அதிகரித்தால் உணவு உரிமையாளர்கள் அதனை தாங்கிக் கொள்ள முடியாதென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுந்து வந்த இலங்கை அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக நிலைகுலைந்து போயுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதுடன் அது பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தலைவிதியை மாற்றுவதற்கு கூட்டு எதிர்க்கட்சி கூட்டணி மட்டுமே ஒரே சாத்தியமான வழி என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரிந்து நின்று நாட்டை பலவீனப்படுத்துவதை விட அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று எனது தந்தை எப்போதும் நம்பினார். எனவே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைவதற்கான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். இரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். இருப்பினும் நான் அந்த கட்சிகள் எதிலும் உறுப்பினர் அல்ல என்பதால் அது நடக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய நலன்களுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் உறுதியாக நம்புவதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஷமிந்த விஜயஸ்ரீ எதிர்க்கட்சிகளின் ஐக்கியத்துக்கு அழைப்பு விடுத்தார். அத்தகைய ஒத்துழைப்புதான் தேசத்துக்கு சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான ஒரே வழி என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டு பதவி விலகச் செய்யப்பட்ட வெனிசுலாவின் முன்னாள் தலைவர் நிக்கோலஸ் மதுரோ தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்ற விசாரணைகளின் போது நிராகரித்துள்ளார். மதுரோவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள 4 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் இன்று அமெரிக்க நீதிமன்றத்தில் தாம் குற்றமற்றவர் என்று மறுப்பு தெரிவித்துள்ளார். மதுரோவுக்கு எதிராக போதைப்பொருள், தீவிரவாத சதி, கொக்கைன் இறக்குமதி சதி, இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவூட்டும் ஆயுதங்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட 4 கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நியூயார்க் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது நீதிபதி ஆல்வின் ஹெல்டர்சன் எதிரில் முன்னிலையான மதுரோ நான் நல்ல மனிதன் என குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரித்துள்ளார். நான் நிரபராதி, நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை, நான் ஒரு நல்ல மனிதன் என்று மதுரோ நீதிமன்றத்தில் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் மதுரோவின் மனைவி சிரியா பலோரஸும் தாம் குற்றமற்றவர் எனவும் தான் ஒரு அப்பாவி எனவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் மதுரோ தம்பதியினர் நீதிமன்றத்தில் பிணை கோரவில்லை எனவும் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் வாசித்து காட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மதுரோ தம்பதியினருக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் 17ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் என நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த வழக்கு வெனிசுலா அமெரிக்கா உறவுகள் மட்டுமின்றி லத்தீன் அமெரிக்க அரசியல் சூழ்நிலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மதுரோ மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் அமெரிக்காவின் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெறவுள்ள நிலையில் இந்த வழக்கு சர்வதேச கவனத்தை மேலும் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெனிசுலாவின் பரந்த எண்ணெய் வளத்தை அமெரிக்க நிறுவனங்கள் இனி எளிதாக பயன்படுத்த முடியும் என்ற எதிர்பார்ப்பால் பங்குச்சந்தையில் செவரன் மற்றும் ஹாலிபர்டன் போன்ற எரிசக்தி நிறுவனங்களின் பங்குகள் 4% முதல்
7% வரை உயர்ந்துள்ளது. இதேவேளை இந்த அதிரடி நடவடிக்கையால் ஏற்பட்டுள்ள சர்வதேச பதற்றங்கள் காரணமாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியை நோக்கி திரும்பியிருக்கின்றார்கள். இதனால் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,412 அதிகரித்துள்ளது. மேலும் புவிசார் அரசியல் நெருக்கடியால் நாடுகளின் பாதுகாப்பு செலவுகள் அதிகரிக்கும் என்று கணிப்பில் ஐரோப்பிய பாதுகாப்பு துறை சார்ந்த நிறுவனங்களின் பங்குகளும் 8% வரை உயர்ந்துள்ளது. எனினும் சிதைந்துள்ள வெனிசுலாவின் எண்ணெய் உட்கட்டமைப்பை சீரமைக்க பல $1 மில்லியன் முதலீட்டை நீண்ட காலம் தேவைப்படும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நேரடி அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து தனது தாய்நாட்டின் இறையாண்மையை காக்க மீண்டும் ஆயுதத்தை ஏந்த நாம் தயார் என்று கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டோவோ பெட்ரோ அதிரடியாக அறிவித்துள்ளார். சமீபத்தில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவினால் கைது செய்யப்பட்டதை அடுத்து கொலம்பியாவுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கையை விடுத்தார். கொலம்பியாவின் ஜனாதிபதி பெட்ரோ ஒரு நோய்வாய்ப்பட்டவர். அமெரிக்காவுக்கு கொக்கைன் கடத்துவதையே அவர் விரும்புகின்றார் என்று ட்ரம்ப் தனிப்பட்ட ரீதியாக விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி பெட்ரோ, நான் மீண்டும் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று ஏற்கனவே சபதம் செய்திருந்தேன். ஆனால் தாய்நாட்டை காப்பதற்காக அந்த சபதத்தை முறித்து ஆயுதம் ஏந்துவதற்கு தயங்க மாட்டேன். நான் போதைப்பொருள் கடத்தல்காரன் அல்ல. எனது வங்கிக் கணக்கு விவரங்கள் வெளிப்படையானவை. என்னை சட்டவிரோதமாக கைது செய்ய முயன்றால் எனது மக்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள். அமெரிக்காவுக்கும் கொலம்பியாவுக்கும் இடையிலான உறவை முறிக்க ட்ரம்ப் முயல்கின்றார். லத்தீன் அமெரிக்க நாடுகளின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவது ஒரு சட்டவிரோத அச்சுறுத்தல் என பெட்ரோ வர்ணித்துள்ளார். மதுரோவின் கைதை தொடர்ந்து கொலம்பியா ஜனாதிபதியின் இந்த ஆவேசமான அறிக்கை சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட பதட்டங்கள் தணிந்து தலைநகர் கராக்கஸ் இன்று முதல் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கடைகள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மற்றும் பேருந்து சேவைகள் வழமை போல இயங்கி வருகின்ற நிலையில் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் பாரிய போலீஸ் நடமாட்டம் காணப்படவில்லை. இதற்கிடையில் துணை ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகோ இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றதற்காக நாடாளுமன்றத்தில் விசேட அமர்வு நடைபெற்றுள்ளதால் அதனை சூழ உள்ள வீதிகள் மட்டும் முடக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைதான மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இன்று நியூயார்க் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.